அவங்களுடைய பாஷை வந்து வாட்ஸ்அப் தான். அப்புறம் அப்படியே பைக்கில் போகிற பார்த்து ஹெல்மெட்டும் நல்லா போட்டு டிவியில் என்ன சொன்னாங்க, நல்லா அந்த இது போடணுமா, பெல்ட் போடணுமா, போடாதனால ஒருத்தரோட கண்ணில் இருக்காங்க டிவியில் சொன்னாங்கடானா கூல் அப்படின்றாங்க. என்ன சரி வாங்கணும் பார்க்குறோமான்னு சொல்லணும். பசங்க பாஷையே வேறு மாதிரி இருக்கு. நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். நம்மளோட அதிகமாக போயிட்டாங்க, ஐக்கியம் அதிகமாகிடுச்சு. உங்களுக்கெல்லாம் ஐக்கியம் ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் அனுபவங்கள் கம்மியாக இருக்குது. ஐக்கியம் உங்களுக்கெல்லாம் அதிகமாக இருக்கு. வந்துட்டீங்களா இன்ஜினியர்ஸ்லாம் இந்த கோர்ஸில் சேர முடியாது. ஐக்கியம் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு வந்து ஆன்லைன் பற்றி நிறைய தெரியுதெல்லாம் பண்ணுது. ஆனால் அனுபவங்கள் வரும் பொழுது நீங்கள் வந்து பெரியவங்களுக்கு கற்றுக்க வேண்டியதாக இருக்கீங்க. உங்கள் அப்பா அம்மா உங்களுக்காக நம்பிக்கை வைத்து உங்களை நல்ல ஒரு இன்ஸ்டியூஷன் சேர்த்துருக்காங்க. நல்ல ஆன்மீகம் மையமாக இருக்கக்கூடிய இடத்துல நல்ல ஒரு கல்யாணத்தில் நீங்கள் சேர்த்துருக்கீங்க. நல்ல உங்களுடைய வெப்சைட்லாம் பார்த்தேன். நல்ல கல்லூரி, நல்ல சிச்சுவேஷன், நல்ல ஹாஸ்டல்ஸ், நல்ல காலேஜ், நல்ல ப்ரிமிசஸ், நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நல்ல பிரின்சிபல், நல்லா நடத்தக்கூடிய லெக்சரர்ஸ் எல்லாமே இருக்காங்க. அவங்க நடத்தக்கூடிய இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு நல்லா நடக்கக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட இருக்கணும். உங்கள்கிட்ட ஒரு 2 விதமான இது இருக்கலாம். ஒன்று தனக்காக மட்டுமே பாடுபடுத்த, தன்னை மட்டுமே உயர்த்திக் கொள்வது. இன்னொன்று சமூகத்தையும் சேர்த்து உயர்த்துவது. தன்னை மட்டும் உயர்த்துவது நீங்கள் நல்லா படிக்கணும், நல்லா மார்க் வாங்கணும். உங்களுடைய உரிமைகள், அதாவது ஆன்லைன் போகிறதா இருக்கட்டும், ப்ரௌஸ் பண்ணுறதா இல்லை, நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணணும். அனாவசியமான சங்கடங்களை எடுத்துக்க கூடாது. உங்கள் கல்லூரிக்கு நல்ல பெருமை தேடி தரணும். உங்களை நம்பி இருக்க அம்மா அப்பா நல்ல பெருமை கிடைக்கணும். வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கணும். இப்போல்லாம் கல்லூரிகளே கொடுக்குறாங்க. உங்களுக்கு பாஸ்போர்ட், பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஓட்டு போடும் கடமை, இப்போ நான் சொல்ல தான், ஓட்டு போடும் கடமையை நிறைவேற்றணும். ரைட் கரப்ஷன்ஸ்லாம் ரொம்ப இப்போ அதிகமாக இருக்குது. எந்த இடத்துலையும் நான் முடிந்தவரை லஞ்சமும் செய்ய மாட்டேன். நீங்களே ஒரு அரசு உத்தியோகத்துக்கு போகலாம். நல்ல இன்ஜினியர்ஸ் பொருளாளராக இருக்கீங்க. நல்ல நான் பிரைப் கொடுக்க மாட்டேன், கரப்ஷன் வாங்க மாட்டேன், கரப்ஷன் பண்ண மாட்டேன், பிரைப் வாங்க மாட்டேன் முடிவு பண்ணலாம். உங்கள் கல்வியில் தான் புதுசாக ஒரு கோர்ஸ் கேள்விப்பட்டேன், எனர்ஜி இன்ஜினியரிங். நீங்களாம் பொருளாளராக இருக்கீங்க, உங்கள்கிட்ட கட்டாயம் சொல்லணும்னு நினச்சேன். புதுசாக நீங்கள் நிறைய கண்டுபிடிக்கலாம். நிறைய தேவைகள் இருக்கிறது. என்னன்னா இப்போ ஃபியூயல் நம்ம எல்லாமே இறக்குமதி பண்ணுறோம், பெட்ரோல் இறக்குமதி பண்ணுறோம். நம்ம வந்து நம்மளுக்கு எல்லாமே நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணியே இருக்கோம். நம்ம ஏன் தனியார் நாடா இன்னும் நம்ம ஆகலை. நீங்கள் வந்து ஃபியூயலுக்கு மாற்றி கண்டுபிடிக்கலாம். ஜட்ரோபா கார்கஸ்ன்னு ஒன்று பார்த்தேன். சீர்காழி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு சின்ன தோட்டம் மாதிரி இருக்குது. அதுக்குள்ள வந்து ஜட்ரோபா கார்கஸ் ஒரு செடி இருக்குது. அந்த செடியுடைய விதைகள் வந்து ஆமணக்கு செடி மாதிரி அது வகையை சார்ந்தது. அதை அரைத்து அதை பக்குவப்படுத்தினால் ட்ரெயினை கூட ஓட்ட முடியும், ஏரோப்ளேன் கூட ரன் பண்ண முடியுன்றதெல்லாம் படித்தேன் நாங்கள். அப்புறம் ஆற்று மணல்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது. செயற்கை மணல் தயாரிப்பு, அதை வந்து நீங்கள் எடுத்துருக்கலாம். அப்புறம் வந்து சோலார் எனர்ஜி, அப்புறம் அது நமக்கு என்னென்ன நாங்கள் அதிகமாக செய்யலாம்னு கண்டுபிடிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வாழ்க்கை, நிறைய உங்களுடைய பாதைகள் விரிவடைந்து இருக்குது. உங்களுடைய சுதந்திரம் எல்லையற்றதாக இருக்கிறது. அந்த சுதந்திரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்தது தான் வந்து முக்கியம். உங்களை எதை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து அப்போ எதை பண்ணி தப்பு பண்ணுறீங்க பண்ணுவாங்க, அம்மா அப்பாலாம். நீங்கள் வந்து உங்கள் சுதந்திரத்தை கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா அதுக்குள்ள யாரும் தலையிடவே மாட்டாங்க. உங்களை யாராவது கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க என்ன அர்த்தம்? நீங்கள் எதை பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அட்வைஸ் பண்ண முடியல, அட்வைஸ் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எதுவுமே பண்ணலை, நீங்கள் உங்கள் சுதந்திரத்தை ப்ராப்பராக உபயோகப்படுத்துகிறீங்கன்னு அர்த்தம். உங்கள் சுதந்திர எல்லைக்குள் யாரும் வராத அளவுக்கு உங்களுடைய சுதந்திரத்தை நியாயமானதாகவும் நேர்மையானதும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு நல்ல குடிமகனாக நாட்டுக்கு ஒரு நல்ல ஓட்டு போடுங்க. காசு வாங்கிட்டு ஓட்டு போட சொல்லாதீங்க. உங்களை சுற்றி இருக்க ஏழை மக்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரேஷன்ல மளிகை வாங்கிட்டு இருக்காங்க, ரோட்ல பார்த்தா தண்ணி தூக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ரொம்ப கஷ்டமெல்லாம் படுற வாழ்க்கை, நல்லா சபிஸ்டிகேட் சுச்சுவேஷன் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளால நம்ம என்ன செய்ய முடியும்? ரத்த தானம், கண் தானம், நம்முடைய நிறைய கண்டுபிடிப்புகள், நம்மளால உதவக்கூடிய முறைகள், அந்த மாதிரி நிறைய செய்யலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் பிடிச்சிருக்குது. அதனால இந்த சுதந்திர தினத்துல உங்களுடைய சுதந்திரத்தை, பெண் குழந்தைகள் சாஃப்ட்வேர்ல படிக்கக்கூடிய பெண் குழந்தைகள்லாம் வந்து ஸ்மோக் பண்றாங்க, ட்ரிங்க் பண்றாங்க, பப்புக்கு போறாங்க. கலாச்சாரம் மாறிட்டு வருது, வீட்டு வருதுன்னு நிறைய கலாச்சார சீரர்கள் சந்திக்க கலாச்சாரம் மாற பசங்களுமே வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்றது அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களோட வாழ்க்கையை நுழைய விடாதீர்கள். அதெல்லாம் வந்து என்னைக்கு இருந்தாலும்